ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் கொடுத்து விடுங்க, ஹைப்பும் கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வானதி வந்து கடை திறந்துருக்குறா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப நல்ல விஷயம்டா பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன்னு சொல்லியிருப்பார். அதை வாங்க சொல்லி சொன்னதே நான் தானடா, எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் அவர் சோழன் கேட்டிருப்பார். ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் பாண்டியன் வந்து சேரன்கிட்ட சொல்வார், இந்த மாதிரி நான் கொஞ்சம் கடைக்கு வேலையாக போயிட்டு வரேன், நாளைக்கு இது மாதிரி சின்னதாக ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணது இல்லை, அதனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, தாராளமாக போயிட்டு வாடா, அந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவையாக இருக்குதோ அதெல்லாம் பார்த்து செஞ்சுட்டு வா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து அனுப்பிச்சி விட்ருப்பார் பாண்டியனை. இவர் நேற்றுக்கு எபிசோட் அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர் பாண்டியன் தான் வந்து வானதி ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாமே வெளியில் பெருக்கிடு, உள்ளர நான் மாப்படிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே வந்து ஒட்டனை அடிக்கிறது எல்லாமே வந்து கிளியராக பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வருவார். பலூனு, பூ, அதை பிளாஸ்டிக் பூ எல்லாமே டெக்கரேஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவார். உடனே வானதி தான் கேட்பாங்க, இது எப்போ பாண்டி நீ வாங்கின நீ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நாளைக்கு நீ சின்னதாக ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன்னு சொன்னேன், நானே லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருந்தேன், வரும்போது கடை மூடிட்டு இருந்தது, அதனால் பக்கத்து கடையில் வச்சுட்டு இருந்தேன் நான், அதனால இப்போ நம்ம கடை திறந்தோன்னே அதை போய் எடுத்துகிட்டு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன்னு சொல்லுவார். பரவாயில்ல பாண்டி, நீ இதெல்லாம் செய்வியான்றதும் ஒரு டவுட்டு தான், ஆனால் இதெல்லாம் செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிப்பாங்க, கிஸ் பண்ணுவாங்க. ஏய் என்னடி இது எல்லோரும் இருக்கிறாங்க, வெளியில் கடையாண்டு இருக்கிற, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து கேட்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாண்டி, எனக்கு உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் கொடுத்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். உடனே பூ வாங்கிட்டு வருவார். சாமிக்கு இப்போவே டெக்கரேஷன் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளார வந்து குத்து விளக்கு, காமாட்சி விளக்கெல்லாம் வந்து நல்லா அலம்பிட்டு போட்டெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பூ இப்போவே போட்டுடலாமா அப்படின்ட்டு பாண்டியன் சொல்லுவார். போட்டுரு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லுவாங்க. பூவெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பூ இருக்கும், நீ திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைக்கு வச்சு விட்ருவார். ரொம்ப தேங்க்ஸ் பாண்டின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிப்பாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வானதி என்ன கேட்பாங்கன்னா, இப்போ பூ இப்போவே நைட்டே வச்சுட்டாக்கா காலையில் வாடி போயிடாதா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, காலையில் வாடி போனால் புதுசாக வாங்கிக்கலாம், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி, நீ ரொம்ப மாறிட்ட பாண்டி, எல்லா விஷயமே எனக்காக பார்த்து பார்த்து செய்யும்போது எனக்கு கூட ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் பலூன் எல்லாம் ஊதி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போர்டு வந்து பேர் எழுதி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவ்வளோ எனக்காக எல்லாமே செய்கிறல்ல பாண்டி, நான் உனக்காக என்ன செய்யணும்னு சொல்லு பாண்டி, நீ சொன்னால் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. நீ எப்போவுமே இதே மாதிரி அன்பாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாவே போதும், சண்டை மட்டும் போடாத அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அந்த போர்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, விளம்பரத்துக்காக, அந்த போர்டில் வந்து இந்த மாதிரி எல்லாரும் வர்றவங்கள அன்புடன் அழைக்கிறது, வானதி பாண்டியன் மெடிக்கல் ஷாப் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார், வானதி பாண்டியன் கடையில் போய் யாராவது வாங்கிட்டு வான்னு அப்படி சொல்லுவாங்களா, ஏற்கனவே இருந்த பேரே இருக்கட்டும், அப்போ தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது பழகி போயிருக்கோம், அதனால் அதே வச்சுக்கலாம், நம்ம புதுசாக எதுவும் பேர் மாற்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பாண்டியன் வந்து சொல்லுவார். இதில் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை வரும். இப்போ தான் சொன்னால் என்னவோ நான் சண்டையே போட மாட்டேன்னு, அடுத்த செகண்டே சண்டை போடுறா பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து நினச்சிக்குவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் சோழனை தான் காமிப்பாங்க. சோழன் வந்து பார்த்திங்கன்னா இவர் சேரனும் பல்லவனும் ட்ரெஸ்ஸை மடித்து வச்சுட்டு இருப்பாங்க. இவர் வந்து அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு வந்து நிற்பார். என்னடா சோழா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் கேட்பார். இல்லைண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து ரொம்ப அப்படியே வெக்கப்படுவார். அட என்னன்னு சொல்லி தொலைடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன்னு சொல்லுவார். இல்லை இந்த மாதிரி ஹனிமூன் போகலான்னு இருக்கிறோண்ணா, நானும் நிலாவும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவாங்க. போயிட்டு வாடா, நல்ல விஷயம் தானே இது அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் சொல்லுவார். அதான் எந்த இடத்துக்கு போகலான்னு தெரியல, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பல்லவன்கிட்ட தான், உனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடம் சொல்லுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பல்லவன்கிட்ட கேட்பார். பல்லவன் வந்து ஒரு 4-5 இடத்த சொல்லுவார். பரவாயில்லையே, இந்த இடம்லாம் உனக்கு எப்படிடா தெரியும், சும்மா வீட்டில் இருக்கும்போது கூகுளில் சர்ச் பண்ணால் எது
எது பெஸ்ட் பிளேஸுன்னும் போது அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இந்த இடம்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படியாடா ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு போவார். உடனே வந்து இவங்க நிலா கிட்ட தான் போயிட்டு இவர் சோழன் வந்து பேசுகிறதுக்கு போவார். நிலா என்ன பண்ணுற, வேலை செஞ்சுட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. ஆமாங்க, ஏற்கனவே அவங்க ஏதோ ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அது டெலீட் ஆகிட்ருக்கோம். அந்த டென்ஷனில் உட்காந்து அவங்க வேலை செஞ்சுட்டுருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, போயிட்டு நிலா நம்ம ஹனிமூனுக்கு போகிறோம்ல, எந்தெந்த பிளேஸுன்றது நான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து யோசித்து முடிவு பண்ணியிருக்கிறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, யோசிக்கிறதுக்கு கூட யாராவது உயிரை கொடுத்து வேலை செய்வாங்களா, என்ன சோழன் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து கேட்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நீ தான் சொன்னீங்க போகலான்ட்டு, நான் இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன நிலா இப்படி சொல்லிட்டு திடீர்னு, நீ தானே சொன்ன காலையில், இப்போ நான் தானே சொல்கிறேன் போ வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. இவர் வந்து குழப்பத்தில் ஒரு கொஷின் மார்க்கோட, என்ன நிலா மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு, நான் என்ன மாற்றி மாற்றி பேசுகிறேன், எனக்கே இந்த டெலீட் ஆகிடுச்சு, இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த டிசைனு, அது எங்கே வச்சேன்னு தெரில, எந்த ஃபைலில் போட்டு வச்சுருக்குன்னு தெரில, நானே அதை தேடிட்டு உட்காந்துக்கிறேன். நீங்கள் சும்மா சும்மா வந்து ஹனிமூன் போகலாம் இது போகலாம் அப்படின்றீங்க, ஹனிமூன் வேணாம் ஒன்றும் வேணாம் கேன்சல் பண்ணிவிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உடனே சோழன் வந்து ஓ இந்த டென்ஷனால் தான் வேணான்றியா, சரி இன்றைக்கி நான் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இனி எங்கேயும் போக வேணாம், ஹனிமூனும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவர் டல்லாக வந்து வெளியில் வந்து உட்கார்ற மாதிரி தான் வந்து உட்காருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க வானதியும் பாண்டியனை தான் வந்து காமிப்பாங்க. இவர் வேலை செய்யும்போது வந்து வானதி வந்து பாண்டியனுக்கு வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, எல்லா வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியன் மறுபடியும் உள்ளார வானதி கூப்பிட்டு, ஒரு நிமிஷம் வா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவர் வந்து வானதிக்கு கிஸ் பண்ணுவார். வானதி வந்து பார்த்திங்கன்னா வெக்கப்பட்டு மறுபடியும் வந்து பாண்டியனை கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்படியே வந்து எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, சோழன் வந்து ரொம்பவே டல்லாக உட்காந்துட்டு வருவார். பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஜாலி மூடில் அவர் அங்கேருந்து கிளம்பி வருவார். என்னடா டல்லாக உட்காந்துருக்குற அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார். ஒன்றும் இல்லைடா அப்படின்னு, ஏய் சொல்லுடா உன்னை பார்த்தாவே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியனை வந்து கேட்பார். இல்லைடா இந்த மாதிரி நான் காலையில் நிலாவுக்கு நான் என்ன வேணும்னு கேட்டதுக்கு, நம்ம ஹனிமூன் போகலாமான்னு அவள் தான் கேட்டா, நான் போயிட்டு அண்ணங்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பண்ணவனும் வந்து 2-3 இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தான். நான் மறுபடியும் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணட்டுமா போட்டோமான்னு சொல்லிட்டு நான் நிலாக்கிட்ட போய் கேட்குறேன். அவள் ஹனிமூனும் வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னான். அதான் மூட் அவுட்டில் உட்காந்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பாண்டியன் வந்து இதுக்கு தான் மூட் அவுட்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ பேசணும்டா சோழா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். அது எப்படிடா நான் தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் மூட் ஸ்விங்குடா அப்படின்ற மாதிரி. மூட் ஸ்விங்கா அப்படின்னா என்னடா அப்படின்னு, அவங்க வந்து எந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாங்கன்றது அவங்க மூடு வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீ வந்து அந்த நேரத்தை பார்த்து பேசணும். இப்போ கோவமாக இருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் போயிட்டு நீ ஹனிமூன் பற்றி பேசினேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கேன்சல் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்க மூடு எப்படி இருக்குது, அவங்க எப்படி பேசுகிறாங்க, கோவமாக இருக்கிறாங்களா சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அந்த நேரம் பார்த்துட்டு நீ பேச்சு கொடுத்தனா அதுக்கப்புறம் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கடா. நீ கண்டிப்பாக பாரு, இப்போ நைட் அவங்க டென்ஷனாக இருக்கிறாங்களா, நீ காலையில் கண்டிப்பாக கேட்டுப்பார், அவங்க அதை ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்படியாடா பாண்டி, சரிடா நான் காலையில் கேட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானதி தான் மறுபடியும் வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன பண்ணுற பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனை பார்த்து கேட்பாங்க. ஏன்டி இவ்வளோ நேரம் அங்கே தான் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்குற. இல்லை பாண்டி எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்குது, நீ எல்லாம் வேறு கிஸ் பண்ணிட்டியா, எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு, அதுதான் உங்கள்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி சொல்லுவாங்க. சரி சொல்லு என்ன சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து கேட்பார். சாப்பிட்டேன், நீ என்ன சாப்பிட்ட, இது சாப்பாடு சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் எத்தனை மணிக்கு வரணும், நீ வீட்டில் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துடு, என்ன நான் வந்து கூப்பிடலன்னு தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, இல்லை நான் வந்து வரட்டுமா சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நானே பார்த்துக்கிறேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நான், அதனால் நான் காலையில் நான் கூட்டிகிட்டு வரேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ் பாண்டியன், இன்றைக்கி நிறைய ஏகப்பட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டடி, சும்மா விடுடி, சும்மா
ஏன் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது இல்லை பாண்டி, இப்போ நான் எதிர்பார்க்குற மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, இப்போ தான் நான் உன்னை நிறையவே அதிகமாக லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறேன் பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. சரி அப்புறம் என்ன, இருக்கிற வேலையை பாரு, நான் ஃபோனை வைக்கிறேன், நாளைக்கு நேரத்தோடு எழுந்துக்கணும்ல, சீக்கிரம் கடைக்கு வரணும்ல, அதனால சீக்கிரமாக போய் படு என்ன அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க ஃபோனை வச்சுட்டு போவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேரன் தான் வந்து கார்த்திகாவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் வந்து சந்தா தான் கால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கால் பண்ணும்போதும் இவங்க மறுபடியும் கார்த்திகா பற்றியே பேசும்போது சந்தா வந்து ஃபோனை வந்து சரியாக பேசாத மறுபடியும் கட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் 2 நாளாக சரியாகவே பேசவே இல்லை சந்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். இவங்க நிலாக்கிட்ட வந்து சொல்லும்போது, ஏன்னா நான் தான் வந்து கார்த்திகா விஷயத்தை பற்றி நீங்கள் சந்தா கிட்ட சொல்ல வேணாம்னு தானே சொன்னேன், நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து கேட்பாங்க சேரனை பார்த்து. இல்லைப்பா, ஏதோ ஒரு ரொம்ப மூட் அவுட்டாக இருந்தேன், எனக்கு மனசு கேட்கவே இல்லை, என்ன ஏன் டல்லாக பேசுகிறீங்கன்னு கேட்டதுனால நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து நிலா கிட்ட சொல்லுவாங்க. இப்போ சொல்லிட்டீங்கல்ல, அப்போ அவங்க உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து இவங்க கேட்டதுக்கு, அதுக்கு இல்லைப்பா, சின்ன வயசுலேருந்து பார்த்த பொண்ணை கஷ்டப்படுதே நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது, சந்தா என்ன நினச்சிக்குதுன்னு தெரியல, ஆனால் சரியாக 2 நாளாக என்கிட்ட பேசவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து நிலா கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லைன்னா, யாராக இருந்தாலும் இன்னொரு பொண்ணை பற்றி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக அவங்க பொசசிவ் ஆவாங்க, நான் தான் சொன்னேன் இல்லை, இதையும் நீங்கள் கார்த்திகா பற்றி சொல்லாதீங்கன்னு தான் நான் அவ்வளோ சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த விஷயத்த பல்லவன் கேட்டுட்டு வந்து, என்ன அண்ணி தான் அத்தனை வாட்டி சொல்லுச்சுல்ல, அதை பற்றியெல்லாம் பேசாதேன்னு சொல்லிட்டு நீ ஏன்னா இதெல்லாம் சொன்ன நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். உடனே சேரன் வந்து, நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது, நீ வேலை பார்த்தன்னு போடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் என்னை முதல்ல விரட்டி விடுங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். உடனே வந்து சரி விடுங்க, நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சந்தா உங்ககிட்ட ஒழுங்காக பேசுனாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க மறுபடியும். இல்லைப்பா, 2 நாளாக சரியாக பேசவே இல்லை என்கிட்ட அப்படின்னு. சரி என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் அனீஷ்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பாருங்கள், அவங்க வீட்டில் என்ன நிலவரம் இருக்குது அப்படின்றத விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங் செரிமனி தான் வந்து நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அங்கே வந்து கலந்துட்டு ரிப்பன் வெட்டிட்டு உள்ளார போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ பெரிய கடை, இவ்வளோ மருந்தெல்லாம் இருக்குது, எல்லாருமே வந்து வானதிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வருவாங்க. பெரிய கடையாக பிடிச்சிருக்கிற பெரிய மெயினான இடமா இருக்குது, நல்லா நீ வாழ்க்கையில் முன்னேறி போகணும், இதுதான் உனது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை வாழ்த்திட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணிவிட்டு வருவாங்க. அப்படியே வந்து எபிசோடை வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஒரு சின்னதாக ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்து விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.